தமிழ்நாடு அரசின் நிதிநிலை அறிக்கை இன்று சட்டமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. பல்வேறு நலத்திட்டங்கள் அறிவிக்கப்பட்டுள்ளன. அவை அனைத்தையும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் வரவேற்று பாராட்டுகிறோம். குறிப்பாக குடிசை இல்லா தமிழ்நாடு என்னும் திட்டத்தை மேலும் விரிவுபடுத்தக்கூடிய வகையில் இந்த நிதிநிலை அறிக்கையில் அறிவிப்பு செய்யப்பட்டுள்ளது. முத்தமிழறிஞர் கலைஞர் முதல்வராக இருந்த காலத்தில் 2010 விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் சட்டமன்ற உறுப்பினர், கட்சியின் பொதுச் செயலாளர் ரவிக்குமார் அவர்கள் முன்மொழிந்த ஒரு வேண்டுகோள், தென்னார்காடு மாவட்டம், பழைய திருச்சி மாவட்டம், அரியலூர், பெரம்பலூர், கடலூர், விழுப்புரம், கள்ளக்குறிச்சி ஆகிய இந்த மாவட்டங்கள் தமிழகத்திலேயே மிகவும் பின்தங்கிய நிலையில் உள்ள மாவட்டங்கள், அதிகம் குடிசைகள் உள்ள மாவட்டங்கள். எனவே அந்த மாவட்டங்கள் மட்டுமின்றி தமிழ்நாடு முழுவதும் குடிசைகள் இல்லாத ஒரு தமிழ்நாடாக மாற்ற வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்தார். அதனை ஏற்ற முத்தமிழறிஞர் கலைஞர், அன்றைய முதல்வர், குடிசை இல்லா தமிழ்நாடு என்கிற திட்டத்தை அறிவித்து 21 லட்சம் வீடுகளை கட்டுவதாக உறுதியளித்தார். அதற்குள் அவருடைய ஆட்சி காலம் நிறைவடைந்துவிட்ட நிலையில் அதற்கு அடுத்து வந்த அதிமுக அரசு அதனை தொடர்ந்து நடைமுறைப்படுத்தவில்லை. தற்போது மீண்டும் அந்த திட்டத்திற்கு புத்துயிர் அளிக்கக்கூடிய வகையில் தமிழ்நாடு முதல்வர் மாண்புமிகு தளபதி ஸ்டாலின் அவர்கள் இன்றைக்கு அந்த திட்டத்தை அறிவித்திருக்கிறார். 8 லட்சம் வீடுகள் கட்டப்படும். ஒரு வீட்டுக்கு 3.5 லட்சம் ரூபாய் மதிப்பில் கட்டப்படும் என்கிற அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. இதனை மனப்பூர்வமாக வரவேற்று பாராட்டுகிறோம். அதே வேளையில் ஒரு வீட்டின் மதிப்பீடு 3.5 லட்சம் என்பதை 5 லட்சமாக உயர்த்தி அவருடைய பரப்பளவையும் விரிவுபடுத்தி வீடுகளை கட்டித்தர வேண்டும் என்கிற வேண்டுகோளையும் தமிழக அரசுக்கு, மாண்புமிகு முதல்வருக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் வேண்டுகோள் விடுக்கிறோம். தமிழ்நாட்டில் 5 லட்சம் குடும்பங்கள் வறுமையில் சிக்கி வதைப்பட்டு வருகின்றன. அவர்களை மீட்க வேண்டும் என்கிற உயர்ந்த நோக்கத்தின் அடிப்படையில் இந்த நிதிநிலை அறிக்கையில் வறுமை ஒழிப்புக்கான ஒரு திட்டத்தை அறிவித்திருப்பது, 5 லட்சம் குடும்பங்களை வறுமையிலிருந்து மீட்கிற இலக்கை முன்னிறுத்தி இந்த அறிவிப்பு செய்யப்பட்டிருப்பது பாராட்டுதலுக்குரியது. அதனை வரவேற்கிறோம், பாராட்டுகிறோம். வழக்கமாக வட சென்னை புறக்கணிக்கப்படுகிறது என்கிற ஒரு குரல் ஒலித்துக் கொண்டே இருந்தது. அதனை சரி செய்யும் வகையில இன்றைக்கு வட சென்னை வளர்ச்சி திட்டம் என்கிற ஒரு புதிய அறிவிப்பை செய்திருப்பது மகிழ்ச்சி அளிக்கிறது. 1000 கோடி ரூபாய் மதிப்பில வட சென்னையை மேம்படுத்துவதற்கு தமிழ்நாடு அரசு புதிய திட்டத்தை அறிவித்திருப்பதை வரவேற்கிறோம். புதுமை பெண் திட்டம் இப்போது அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கும் விரிவுபடுத்தப்படும் என்கிற அறிவிப்பு வெளியாகி இருப்பது மிகுந்த மகிழ்ச்சியை தருகிறது.